ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழிலிருந்து இயல் 1, 2, 3 இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின். மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலேப்பட்டர். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. திராவிடம் அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரிலேப்பட்டர். அடுத்து நான்காவது கொஸ்டின். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து திராவிட மொழிகள் மொத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 28. நோட் பண்ணிக்கோங்க. திராவிட மொழிகள் மொத்தம் 28. திராவிட மொழிகளில் பொருளின் தன்மையை ஒப்பிட்டு பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளில் அந்த பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அடுத்து 8வது கொஸ்டின். மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளில் டேஸ் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அதாவது ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூபா நோட்டுகளில் மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தமிழ் மொழி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. அடுத்து 9வது கொஸ்டின். தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். இந்த கொஸ்டின் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. தமிழோவியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் அவர்களின் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இந்த கொஸ்டினும் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது கொஸ்டின். ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து 12வது கொஸ்டின். ஹைக்கு, சென்றியு, லிமெரிக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். அடுத்து 13வது கொஸ்டின். தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அடுத்து 14வது கொஸ்டின். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் பிங்கள நிகண்டு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15வது கொஸ்டின். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூற்று கூறியவர் பாரதியார். அடுத்து உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. அடுத்து 17வது கொஸ்டின். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். குரம், பல்லு இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகளில் காணப்படும். அடுத்து 3 இனம் அப்படின்னு பார்த்தோம்னா துறை, தாலிசை, விருத்தம். அடுத்து 20வது கொஸ்டின். முக்குணம் பார்க்குறோம். அதாவது 3 குணங்களை குறிப்பிடுது. ஒன்று சத்துவம், 2வது ராசசம், 3வது தாமசம். இப்போ சத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். அடுத்து ராசசம் அப்படின்னு பார்த்தோம்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணமாக காணப்படுது. அடுத்து தாமசம் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணமாக காணப்படுது. அடுத்து 21வது கொஸ்டின் பார்க்குறோம். 10 குணங்கள். 10 குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒளிகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி இது எல்லாமே 10 குணங்களாக காணப்படுது. அடுத்து வண்ணங்கள் 5 அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அடுத்து 23வது கொஸ்டின். தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி. 2 வகையில் இடம்பெறது, 2 அடிகளில் இடம்பெறது கண்ணின்னு சொல்லுவோம். அடுத்து 24வது கொஸ்டின். திறமெல்லாம், சிறப்பெல்லாம், சிந்தாமணி, சிதறாத மணி. அடுத்து 27வது கொஸ்டின். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது அப்படிங்கிறதும் ஒன்று. அடுத்து 27வது கொஸ்டின். தூது அப்படிங்கிறது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இந்த தூது அப்படிங்கிற நூலை வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படிங்கிற பெயர்களால் சிறப்பித்து அழைக்கிறாங்க. அடுத்து 28வது கொஸ்டின். தமிழ் விடு தூது அப்படிங்கிறது 268 கன்னிகளை கொண்டது. தமிழ் விடு தூது முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 268 கன்னிகளை கொண்டதாக காணப்படுது. அடுத்து 29வது கொஸ்டின். தமிழ் விடு தூது நூலை 1930 உவேசா அவர்கள் முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாங்க. உவே சாமிநாதர் அவர்கள் இருக்காங்களே, அவங்க 1930 தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின். உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும்.
அடுத்து 37வது கொஸ்டின், கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகின்றன. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ அப்படின்னு சொல்லி அழைக்கின்றாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், பதம், அதாவது பதம் அப்படிங்கிறது வந்து சொல் அப்படிங்கிற பொருள்படும். இதை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, பகுபதம், பகாபதம். பதம் அப்படிங்கிறது 2 வகைப்படும், பகுபதம், பகாபதம். பகுபதம் அப்படிங்கிறது வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, பெயர் பகுபதம், வினை பகுபதம். பகுபதம் அப்படிங்கிறது பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வருது. அது அடுத்து வந்து பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது எல்லாமே பகுபத உறுப்புக்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 35வது கொஸ்டின், தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டது. அடுத்து 37வது கொஸ்டின், நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அடுத்து 38வது கொஸ்டின், நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இப்போ வந்து இயல் 1 ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இயல் 2 பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 பார்க்குறோம். இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக அறிவியல் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 28. அடுத்து 2வது கொஸ்டின், பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய், அதாவது கம்மாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதை தான் கண்மாய் அப்படின்னு சொல்லி அழைப்பர். அடுத்து 3வது கொஸ்டின், மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறைக்கிணறு என்று பெயர். அடுத்து 4வது கொஸ்டின், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர். அடுத்து 5வது கொஸ்டின், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யார் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அவர்களை வந்து குறிப்பிடுறாங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயர் உண்டு. அடுத்து 7வது கொஸ்டின், நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. அடுத்து 8வது கொஸ்டின், சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் அப்படிங்கிறது ஒரு பருவமாக காணப்படுது. அடுத்து 9வது கொஸ்டின், சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. 10வது கொஸ்டின், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் பென்னிக்விக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். அடுத்து 11வது கொஸ்டின், பட்ட மரம் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்மொழி. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பட்ட மரம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கவிஞர் தமிழ்மொழி. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். குந்த, உட்கார, கந்தம், மனம், மிசை, மேல், விசனம், கவலை. அடுத்து 13வது கொஸ்டின் பார்க்குறோம். கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் வந்து புதுவையில் பிறந்திருக்கிறாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், கவிஞர் தமிழ்மொழியின் படைப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமை வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது எல்லாமே அவர்களோட படைப்புகளாக காணப்படுது. அடுத்து 15வது கொஸ்டின், பெரிய புராணம் நூலோட ஆசிரியர் சேக்கிலார். அடுத்து 16வது கொஸ்டின், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாடுகிறார். சேக்கிலார் அவர்களை வந்துட்டு புகழ்கிறாங்க. அடுத்து 17வது கொஸ்டின், புறநானூறு பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா குடபுலவியனர். அடுத்து 18வது கொஸ்டின், 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. அடுத்து தண்ணீர் சிறுகதையின் ஆசிரியர், தண்ணீர் அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் கந்தர்வன். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கந்தர்வன் அவர்களோட இயற்பெயர் பார்த்தோம்னா நாகலிங்கம். அவரோட இயற்பெயர் நாகலிங்கம். அடுத்து 21வது கொஸ்டின், கந்தர்வன் அவர்களின் சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். இது எல்லாமே அவர்களோட சிறுகதை தொகுப்புகளாக காணப்படுது. அடுத்து 22வது கொஸ்டின் பார்க்குறோம். மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கீழே. அடுத்து 23வது கொஸ்டின், நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி. அடுத்து 24 கொஸ்டின் பார்க்குறோம். நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர். மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். அடுத்து 26 கொஸ்டின், மல்லல் என்ற சொல்லின் பொருள் மறுமை. அடுத்து 27வது கொஸ்டின், அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது எந்தெந்த நூல்களை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. அடுத்து மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். இப்போ வந்து 9ஆம் வகுப்பு இயல் 2 ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். அடுத்து இயல் 2ல் உள்ள சொல்லும் பொருளும் வந்து தனியாக கொடுத்துருக்குறேன். அதுக்கானது பார்க்கலாம். யாக்கை அப்படின்னா உடம்பு. புனேரியோர் தந்தவர். புன்புலம் புள்ளிய நிலம். தாட்கு முயற்கு ஆளுமை. மா வண்டு. மது தேன். வாவி பொய்கை. வளர்முதல் நெற்பயிர். தரளம் முத்து. பணிலம் சங்கு.
வரம்பு, வரப்பு, களை, கரும்பு, கா, சோலை. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சொற்கள்னு சொல்லி 42 இருக்குல்லையே, அதையுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து குலை, சிறுகிளை, அரும்பு, மலர் மொட்டு, மாடு, பக்கம், நெருங்கு வலை, நெருங்குகின்ற சங்குகள், கோடு, குளக்கரை, ஆடும், நீராடும், மேதி, எருமை, துதைந்து எழும், கலக்கி எழும், கன்னி வாழை, இளமையான வாழை மீன், சூடு, நெல் அரிக்கட்டு, சுரிவலை, சங்கு, வேரி, தேன், பகடு, எருமைக்கடா, பாண்டில், வட்டம், சிமயம், மலையுச்சி, நாளிகேரம், தென்மை, நரந்தம், நாரத்தை, கோழி, அரசமரம், சாலம், ஆச்சமரம், தமாலம், பச்சிலை மரம், இரும்போந்து, பருத்த பனைமரம், சந்து, சந்தனமரம், நாகம், நாகமரம், காஞ்சி, ஆற்றுப்பூவரசு, குந்த, உட்கார, கந்தம், மனம், மிசை, மேல், விசனம், கவலை. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துருக்குறோம். அடுத்து 9ஆம் வகுப்பு தமிழில் இருந்துட்டு இயல் 3 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுலேயுமே சொல்லும் பொருளும் பின்னாடி ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 2வது கொஸ்டின், ஏறு தழுவுதல் குறித்த பல நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்து 3வது கொஸ்டின், 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கியூரில் காணப்படுகிறது. அடுத்து 4வது கொஸ்டின், திமிலுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. 5வது கொஸ்டின், திமிலுடன் கூடிய காளை ஓவியம் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவியல் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கான கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 6வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து 7வது கொஸ்டின், சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்வியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். அடுத்து 8வது கொஸ்டின், தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையதாக காணப்படுது. அடுத்து 9வது கொஸ்டின், மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அடுத்து 10வது கொஸ்டின், ஐம்பெருங்குழு. ஐம்பெருங்குழு அப்படிங்கிறது என்னென்ன இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர் அப்படின்னா ஒற்றர்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்குறோம். என் பேராயம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இடம்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளிமரவர் இவங்க எல்லாமே சேர்ந்ததான் என் பேராயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதையாகும். அடுத்து 13வது கொஸ்டின், கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்பவரது இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சாத்தன். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்களோட இயற்பெயர் சாத்தன். அடுத்து 14வது கொஸ்டின், தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவர் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியிருக்கிறாங்க. அடுத்து 15வது கொஸ்டின், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ஃப்ரூட்ஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். அடுத்து 16வது கொஸ்டின், ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 17வது கொஸ்டின், அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அடுத்து 18வது கொஸ்டின், 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்து 19வது கொஸ்டின், பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. பட்டி மண்டபம் அப்படிங்கிறது இலக்கிய வழக்காக காணப்படுது. பட்டிமன்றம் அப்படிங்கிறது பேச்சு வழக்காக காணப்படுது. அடுத்து 20வது கொஸ்டின், மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் காதை 5 அடி 102 கூறுகிறது. இந்த அடிகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க எதில் இடம்பெறுது அப்படின்னு பார்த்துட்டு. அடுத்து 21வது கொஸ்டின், பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை கூறுகிறது. அடுத்து 22வது கொஸ்டின், பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று திருவாசகத்தில் கூறுகிறது. அடுத்து 23வது கொஸ்டின், பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்தில் கூறுகிறது. அடுத்து 24வது கொஸ்டின், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினனே என்று கூறியவர் இலக்கண புலவரான
நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் ஆவார். அடுத்து 25வது கொஸ்டின், வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4 மொழிகளுக்கு முதலில் வரும். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வல்லெழுத்துக்கள் வந்துட்டு க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கு முதல்ல இடம்பெறும். அடுத்து 26வது கொஸ்டின், இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொழிக்கு முதல்ல, இடையில், கடையில் இந்த மாதிரி வருது இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உச்சரிப்பு எந்தெந்த எழுத்து எங்கேருந்து பிறக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 26வது கொஸ்டின், விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தோம்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து 27வது கொஸ்டின், திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலையாகும். அடுத்து 28வது கொஸ்டின், திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்து தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள் ஆகும். அடுத்து 30வது கொஸ்டின், திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனுபங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர் இது எல்லாமே திருவள்ளுவர் அவர்களோட சிறப்பு பெயர்களாக காணப்படுது. அடுத்து 37வது கொஸ்டின், திருக்குறளோட வேறு பெயர்கள் பார்க்குறோம். பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, முப்பால் இது எல்லாமே திருக்குறளோட வேறு சிறப்பு பெயர்களாக காணப்படுது. அடுத்து 32வது கொஸ்டின், திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர் பார்த்தோம்னா பதின்மர்கள். திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவரை பதின்மர்கள் சொல்லுவோம். அது யார் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் இவங்க எல்லாமே பதின்மார்களாக அழைக்கப்படுறாங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். இயல் 3க்குரியதில் சமய கணக்கர், சமய தத்துவவாதிகள், பாடைமாக்கள், பல மொழி பேசும் மக்கள். அடுத்து குழியி, ஒன்று கூடி, தோம், குற்றம், கோட்டி, மன்றம், பொலம், பொன், வேதிகை, திண்ணை, தூணம், தூண், தாமம், மாலை, கதலிகை கொடி, சிறு சிறு கொடியாய் பல கொடிகள் கட்டியது. காமூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம், துணியாலான கொடி. விசி, மழை. சிற்றம், சினம். கலாம், போர். துருத்தி, ஆற்றிடைக்குறை. இது எல்லாமே இயல் 3ல் உள்ள சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நம்ம இயல் 4 தனி இதாக பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.